ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு தேவனுடைய வார்த்தை உதவி செய்கிறது. இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளுக்கு போதிக்கிற தேவ வார்த்தையை பிடித்து கொள்வோம். அந்த வார்த்தையின்படி, தேவ சத்தத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி செல்வார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு நம்முடைய சந்தோஷத்தினுடைய ஆதாரம் ரொம்ப நிச்சயமான ஆதாரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதற்கு ஒரு சில காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் நிலையாக நிற்காது, நிச்சயமான காரியங்களாக இருக்காது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சந்தோஷப்படுவதற்கான காரணம் நிச்சயமான காரணம். ஏனென்றால் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் தேவனை சார்ந்திருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். திரும்ப மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 2 டைம் எம்பசைஸ் பண்றார். எதனால அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை ஆதாரம் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் மேலே இருந்தால் நம்மளால சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள அவர் மேலே வைத்திருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தில் படிச்சிருப்போம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்முடைய பலன் சந்தோஷம் மகிழ்ச்சியில் சார்ந்திருக்குது. அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிறோம். நம்முடைய சந்தோஷத்தை யார் மேலே வச்சிருக்கோம் அப்படின்னா, என்றைக்குமே மாறாத ஒருத்தர் மேலே வச்சிருக்கிறோம். அவர் தான் இயேசு கிறிஸ்து. மற்ற மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய ஆதாரத்தை எதன் மேலே வச்சிருப்பாங்கன்னா, மக்கள் மேலே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இருக்க ஆஸ்தியின் மேலே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற பதவியின் மேலே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மேலே வச்சுருப்பாங்க. ஆனால் இவைகளெல்லாம் மாறும், இவைகளெல்லாம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் மாறாதவர். சிலுவையில் இயேசுவை அறியும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரோ, இன்றைக்கும் அதே அன்புல தான் நம்மை அன்பு கூறுகிறார். அதை விட அதிகமான அன்புல தான் நம்மை அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர் தெழுந்தார்ல, அன்றைக்கு எந்த வல்லமையில் அவர் இருந்தாரோ, இன்றைக்கும் அதே வல்லமையில தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுடைய வேலை மாறலாம், உங்களுடைய திருமண வாழ்க்கையில காரியங்கள் மாறலாம், நீங்கள் தங்கி இருக்கிற வீடு மாறலாம். ஆனால் தேவன் மாறாதவர். இதுவரைக்கும் மாறவே இல்லை, இனியும் மாற மாட்டார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய காரணமும் மாறாத காரணமாக இருக்கிறதுனால அதன் மேலதான் நம்ம மகிழ்ச்சியை வச்சு, சந்தோஷத்தை வச்சு, நம்பிக்கையை வச்சு வாழ வேண்டும். அப்படி தேவன் மேலே நம் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், என்னெல்லாம் செய்ய போகிறார் என்ற காரியத்தை உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அப்படி ஞாபகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும், துக்கமாக இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை எனக்கு தெரியப்படுத்தினீங்களே, அதை நான் அறிந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு என்றுமே மாறாது அப்படின்ற காரியத்தை நான் தெரிந்திருக்கிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் செய்கிற காரியங்களிலும், நான் சொல்லுகிற காரியங்களிலும் நான் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக செய்த நன்மைகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை தொடர்ந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும், சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் பெற்றிருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு நல்ல நாள் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.